பண்ண போகிறோன்னா மணத்தக்காளி கடையில் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வந்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துருக்கேன். இவ்வளோ வெங்காயம் போட மாட்டேன். கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துக்குவோம். 3 பச்சை மிளகாய், தேங்காய், கொஞ்சமாக வர கொத்தமல்லி, கடுகு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கீரையை நல்லா மண் போக நல்லா அலசி தண்ணி இல்லாமல் சுத்தமாக எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு பார்க்கவே தெரியும். நல்லா சுத்தமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம். நல்லா சூடாகட்டும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டோம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இந்த வர கொத்தமல்லி சும்மா ஃப்ளேவருக்காக கூட சேர்த்துக்கிறோம். இப்போது ஒரு 15லேருந்து 20க்குள்ளே வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது 3 பச்சை மிளகாய், நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 வெங்காயம் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். இப்போது கொஞ்சம் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த மணத்தக்காளி கீரையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்டா சில பேர்த்துக்கு வயசானவங்களுக்கு மெல்ல முடியாது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா எல்லாருமே சாப்பிட்லாம். வயசானவங்க, குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த மாதிரி இந்த மணத்தக்காளி கீரையை நல்லாவும் இருக்கும். சில கீரை லைட்டாக கசப்பு வரும், சில கீரை கசப்பு வராது. இப்போது நம்ம கீரையை பொறுத்து தான். அதிகமாக சாப்பிட முடியாத அளவுலாம் கசப்பு இருக்காது. ஒரு அளவு தான், கொஞ்சமாக லைட்டாக தான் இருக்கும். ஆனால் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது இது நல்லா தண்ணியே சேர்க்காம இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா இப்போது வதங்கட்டும். இந்த மாதிரி கருத்தி விட்டுக்கோங்க. வதங்குற அளவுக்கு, கீரை நல்லா வதங்குற அளவுக்கு இப்படி வதக்கி விட்டுக்கோங்க. கீரை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கணும். வாய் புண்ணு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது நல்லா வதங்கிருக்கு. கொஞ்சமாக வதங்க விட்டால் போதும், ரொம்ப வேகிற அளவுக்கு வதங்க வேணாம். அப்போ தான் நம்ம அரைக்கும் போது இந்த பச்சைத்தன்மையாக க்ரீன் கலரில் இருக்கும். கொஞ்சமாக அளவாக நான் 2 கரண்டி, இந்த கரண்டியில் 2 கரண்டி தேங்காய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக அளவாக நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் போதும். அளவாக கீரைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம். மிக்சியில் போடுற பதத்துக்கு நல்லா இந்த கீரையை ஆற வச்சிடலாம். ஆறட்டும்.
இப்போ இந்த கல் சூட்டுலேயே நம்ம போட்ட தேங்காவும் நல்லா இதாயிரும். வணக்கி வச்ச இந்த கீரை வந்து நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்சியில் போடுற பதத்துக்கு ஆறிடுச்சு. நம்ம வந்து இப்போ இதை மிக்சியில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கீரையிலேயே வந்து தண்ணி இருக்கும். நீங்கள் வந்து இப்போது மிக்சி ஜாரில் மாற்றி வரவரப்பு தன்மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து அதை எப்படி அரைச்சிட்டேன்னு அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம எல்லா கீரையும் சேர்த்துக்கலாம். நான் போட்ட உப்பு வந்து அளவு கரெக்டாக இருக்குது. நீங்களும் உப்பு அளவு பார்த்துட்டு தான் அரைச்சி தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இதை மிக்சியில் அரைச்சிட்டு காமிக்கிறேன். கீரை வந்துட்டு நம்ம இப்போது இந்த பதத்தில் பாருங்கள். இப்போது கொரகொரப்பு தன்மையாக கீரை வந்து நல்லா பச்சை கலர் இந்த க்ரீன் கலர் வர மாதிரி நம்ம கொரகொரப்பு தன்மையாக அரைச்சி எடுத்துருக்குறோம். இப்போ உங்களுக்கு பார்க்கவே தெரியும். இப்போது இது வந்து நான் இப்போ இதில் உப்பு காரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். நான் போட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இதில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் மேலமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. வயிறு புண்ணுக்கு ரொம்பவும் நல்ல டிஷ்ஷு. இது வந்துட்டு வேணும்னா நீங்கள் வணக்கும் போதும் தேங்காய் எண்ணெய் போட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி கார்ன் சூப் பண்ணியிருந்தேன். அது வீடியோ எடுக்கல. நான் வந்துட்டு இன்றைக்கி கார்ன் சூப்பு வந்து எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி டைமில் நல்லா ஜூஸு தண்ணி எல்லாம் குடிங்க. ரொம்ப வெயில் இருக்கனால. ஓகே, பாய்.